ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, எக்கனாமிக்ஸ் முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்திய ரூபாயின் குறியீடாக இந்த ரூபாய் குறியீட்டை இந்திய அரசு ஏற்றுக்கொண்ட வருடம் எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் பி 2010. அடுத்து, நிதி ஆயோக் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் பி ஜனவரி 1, 2015. அடுத்து, பண்டித ஜவஹர்லால் நேருவின் அமைதிக்கான 5 அம்ச கொள்கை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சரியான விடை ஆப்ஷன் டி பஞ்சசீலம். அடுத்து, ஒரு தொழில் முனைவோர் என்பவர் யாரை போல உள்ளார்? சரியான விடை ஆப்ஷன் டி ஒரு கழுகு போல உள்ளார். அடுத்து, 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் நிதி அளவு என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி 50 கோடி. அடுத்து 6வது கேள்வி, நிதி மசோதாக்கள் மாநில அவையினால் எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? சரியான விடை ஆப்ஷன் சி 14 நாட்கள். அடுத்து, இந்தியாவில் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி 1872. அடுத்து 8வது கேள்வி, இந்தியாவின் உணவு தானியங்களின் இறக்குமதி 0 இருந்த ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி 1995 மற்றும் 1996. அடுத்து, இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர்? சரியான விடை ஆப்ஷன் டி மாண்டேக் சிங் அலுவாலியா. அடுத்து, இந்திய மக்கட்தொகை கணக்கெடுப்பு 2011 படி மொத்த மக்கள் தொகையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் சதவீதம் எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 16.6%. அடுத்து 11வது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிடலும் ஏழைகளும், அடுத்து ஜனநாயக சமத்துவம், அடுத்து 2ஆம் ஐந்தாண்டு திட்டம், அடுத்து 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை. அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா PV நரசிம்மராவ், PS மின்ஹாஸ், ஜவஹர்லால் நேரு, அடுத்து PC மகளநோபிஸ். இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா திட்டமிடலும் ஏழைகளும். அதுக்கு யார் சரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா PS மின்ஹாஸ். அடுத்து ஜனநாயக சமத்துவம், அதுக்கு சரியான இதை பொருத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஜவஹர்லால் நேரு. அடுத்து 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் யாரை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னாக்கா PC மகளநோபிஸ். அடுத்து 1991ஆம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை, அவர் யாரும் பார்த்தீங்கன்னாக்கா அதை கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னாக்கா PV நரசிம்மராவ். சரியான விடை பார்த்தீங்கன்னாக்கா 2341 ஆப்ஷன் ஏல இருக்கிறது தான் சரியான விடை. அடுத்து, புதிய வேளாண்மை நுட்பத்திற்கு மறுபெயராக பின்வருவனற்றுள் எது இல்லை? சரியான விடை ஆப்ஷன் டி புதிய புரட்சி. மற்ற 3 பார்த்தீங்கன்னாக்கா புதிய வேளாண்மை நுட்பத்திற்கு மற்றொரு பெயரை சொல்லன்னு சொல்றாங்க. இந்த ஆப்ஷன் டில இருக்கிறது அதுக்கான மற்றொரு பெயராக வராதுன்னு சொல்றாங்க. அடுத்து, கீழ்கண்ட காரணங்களால் இந்தியாவின் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த தள வருமானம், 2வது பொதுத்துறையின் மோசமான செயல்பாடு மற்றும் பங்கு, 3வது குடும்பத்துறையில் சேமிப்பின் குறைந்த பங்கு, 4வது கிராமப்புறங்களில் சேமிப்பு திறன் முழுமையாக திரட்டாமை. ஆப்ஷன் ஏ பி சி டி கொடுத்துக்கிறாங்க. இதில் சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 4 சரின்னு சொல்லிடுறாங்க. 3வது மட்டும் தவறுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து, பண மசோதா தோன்றுவது, அதாவது எந்த இடத்துல பண மசோதா அரைஸ் ஆகும்னு சொல்றாங்க. சரியான விடை ஆப்ஷன் பி மக்களவையில் மட்டும். அடுத்து, யார் ஒரு மசோதா நிதி மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை பெற்று இருக்கிறார்? சரியான விடை ஆப்ஷன் டி சபாநாயகர். அடுத்து, நம் தேசிய நாணயத்தின் அடையாளத்தின் இடையே வரும்
வரும் கோட்டிற்கு பொருள் யாது? இந்த கோட்டிற்கு என்ன பொருள்னு கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ, சமத்துவம். அடுத்து, கீழ்கண்டவற்றில் எந்த சரக்கிற்கு சரக்கு மற்றும் சேவை வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது? எந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை ஆப்ஷன் பி, செய்தித்தாள்கள். 18வது கேள்வி, நாட்டு வருமானத்தை கணக்கிடும் வழிமுறைகளுள் ஒன்றாக பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று இல்லை? சரியான விடை ஆப்ஷன் பி, சேமிப்பு முறை கிடையாது. மித்த மூன்றும் உண்டு. வருமான முறை, செலவு முறை, உற்பத்தி முறை பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானத்தை கணக்கிடும் முறைகள்ல இருக்கு. அடுத்த 19வது கேள்வி, மக்கள் தொகை மாற்றத்தின் இரண்டாவது நிலை கீழ்கண்ட எந்த இயல்பு உடையது? சரியான விடை ஆப்ஷன் பி, அதிக பிறப்பு வீதமும் குறையும் இறப்பு வீதமும். அடுத்து, மொத்த உள்நாட்டு மூலதன ஆக்கத்தின் 2 கூறுகள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் டி, மொத்த உள்நாட்டு சேமிப்புகள் மற்றும் மூலதன உள்வரவுகள் மற்றும் மொத்த உள்நாட்டு நிலையான மூலதன அமைப்பு மற்றும் இருப்பு மாற்றுதல். இதுதான் அதுக்கு 2 சரியான கூற்றுகள். அடுத்து 21வது கேள்வி, ஊழலால் உருவாவது என்ன? என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட யாவும். அப்பனாக்கா ஊழலால் சிதைவுகள், செயல்திறனற்ற நிலை, ஒப்பந்தங்கள் மீறும் சிரமம், இதெல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. அடுத்து, எந்த வங்கி முதலில் ஏடிஎம்ஐ உலகிற்கு அறிமுகப்படுத்தியது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் சி, சிட்டி பேங்க் 1970. அடுத்து, நல்ல பணம் கெட்ட பணத்தினால் விரட்டப்படுகிறது என்ற கூற்று யாரால் சொல்லப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி, சர் தாமஸ் கிரஷம். அடுத்து 24வது கேள்வி, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பொழுது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2 பிப்ரவரி 2006. அடுத்து 25வது கேள்வி, திட்டக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி, 1950. அடுத்து 26வது கேள்வி, இந்தியாவில் யாரால் தேசிய வருமானம் கணக்கிடும் முறை தயாரிக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, மத்திய புள்ளியியல் அமைப்பு. அடுத்து 27வது கேள்வி, நிதி ஆயோக்கின் முதல் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, அரவிந்த் பனகாரியா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.